நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்டு மேனுஃபேக்சரிங் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜபால்பூர்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளவு, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளை பண்ண டேட் எல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்குறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்குறாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டருக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து ஒரு காலத்துக்கான வேலை வாய்ப்பு, லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு காலத்துக்கான வேலை வாய்ப்பு, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டருக்கு வந்து ஒரு காலத்துக்கான வேலை வாய்ப்பு, சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு காலத்துக்கான வேலை வாய்ப்பு, டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு காலத்துக்கான வேலை வாய்ப்பு டிசைனில், டெக்னிக்கல் ஆஃபீஸர் இசிஇயில் வந்து ஒரு காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு காலத்துக்கான வேலை வாய்ப்பு, மேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து ஒரு காலத்துக்கான வேலை வாய்ப்பு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 13 காலத்துக்கான வேலை வாய்ப்பு, ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து 13 காலத்துக்கான வேலை வாய்ப்பு, டோட்டலாக வந்து 34 காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் 55% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 15 வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இல்லைனா டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் 55% மார்க்கு அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 55 மார்க்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எம்இ எம்டெக் இல்லைனா பிஇ பிடெக் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஇ பிடெக் இல்லைனா பேச்சுலர் ஆஃப் டிசைன் முடிச்சிருக்கணும், இல்லைனா எம்இ எம்டெக் இல்லைனா மாஸ்டர் டிகிரி இன் டிசைன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் இசிஇ பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பிஎஸ்சி இன் நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு வந்து பேச்சுலர் டிகிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜும் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியனுக்கு வந்து டிப்ளமோ இல்லைனா டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லைனா மெட்ரானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரிப்பட்ட டிசைன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஏதாவது நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்து 55 வயதுக்குள்ளே இருக்கவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு வந்து 57 வயதுக்குள்ளே இருக்கவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர், டெக்னிக்கல் ஆஃபீஸர் இசிஇ போஸ்ட்டு, மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், மேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் டெக்னீஷியன் வந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேட் வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மற்றும் லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு வந்து 1,44,200 வந்து தொடங்கி 2,18,200 வரைக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டு, டெக்னிக்கல் ஆஃபீஸர் இசிஇ போஸ்ட்டு, மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 56,100 தொடங்கி 1,77,500 வரைக்கும் பெர் மந்த் வந்து கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 78,800 தொடங்கி 2,09,200 வரைக்கும் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 21,700 தொடங்கி 69,100 வரைக்கும், ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து 21,700 தொடங்கி 69,100 வரைக்கும் பெர் மந்த் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுத்து தேர்வு நடக்குங்க. எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணவங்க வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க.
அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃபீஸ் ஃபார்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 500 கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறாங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/1/2024 ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/1/2024 ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.